வணக்கம். நான் ஜனநாயக தமிழரசு கட்சியின் உப செயலாளர். நேற்று பார்த்தோம்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பெண்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக தனது கைத்துப்பாக்கியை பயன்படுத்தியது மிகவும் ஒரு ஆபத்தான விடயமாக காணப்படுகின்றது. உண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினருக்காக பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை அர்ச்சுனா அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக சென்ற பெண்களிடம் துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தியது என்பது எமது இனத்துக்கே செய்த பெரும் துரோகமாகத்தான் இதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதன் மூலம் பெண்களுக்கே அவர் தனது துப்பாக்கியை பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியை எடுத்து காட்டுவார்கள் என்றால் அவரிடம் முரண்படுபவர்களுக்கு கருத்து முரண்பாடுகளோ அல்லது செயற்பாடுகள் சார்ந்த நமது இனம் சார்ந்த கருத்துக்களை கதைக்கும்போது அவர் எவ்வாறு நடந்து கொள்வார் என்பது மிகவும் ஒரு எமது தமிழ் இனத்துக்கு ஒரு பாதிப்பான விடயமாக காணப்படுகின்றது. எனவே இதை உணர்ந்து அவருக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியை மீளப்பெற வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திடம் பாராளுமன்ற சபைக்கும் இதை விடுவிக்கின்றோம். அதேபோன்று அவருடைய நிலையை நாங்கள் இன்று பார்த்தோம் என்று சொன்னால் பல வழக்குகள் அவர் முரண்கேடாக நடந்து அவருக்கான பல விதமான வழக்குகள் நீதிமன்றங்களே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் எதையும் மதிக்காமல் எமது தமிழினத்தின் அதாவது குறிப்பாக முன்னர் சொன்னது போல அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளை சிந்திக்காமல் அவர் எதற்காக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என்பதை சிந்திக்காமல் எமது மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன, அவற்றை பாராளுமன்றத்துக்கு கதைக்காமல் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளையும் தனது பாதுகாப்பையுமே கருதி இந்த துப்பாக்கியை பெற்றுக்கொண்டு இன்று இவ்வாறு கேவலமாக நடந்து கொண்டிருக்கின்றார். எனவே அதை மீளப்பெற வேண்டும். அத்தோடு இதுபோன்று இன்று தென்னிலங்கையிலே பார்த்தோம் என்று சொன்னால் பல பாரிய குற்றச் செயல்கள் செய்து நாடு கடந்து இருக்கின்ற குற்றவாளிகள் ரெட் நோட்டீஸ் வழங்கப்பட்டு பின்னர் அவர்கள் அந்த நாடுகளிலே சென்று கைது செய்யப்பட்டு இன்று சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு வந்து அவற்றுக்கான நடைமுறைகள் தீர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று வடக்கு கிழக்கில் பார்த்தோம் என்றால் அவ்வாறான செயற்பாடுகள் இல்லாமல் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக வடக்கிலே பல அச்சுறுத்தல்கள் இங்கு வாழும் மக்கள் செறிவு மிகவும் குறைவு அடைந்து செல்வதற்கு அதுவும் ஒரு காரணம் என்றே கூறலாம். இன்று பாதுகாப்பு நிமித்தமும் வேலைவாய்ப்பு தொழில் சார்ந்த நிமித்தம் காரணமாக பல இளைஞர்கள் யுவதிகள் புலம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான இங்கு வாழ்வதற்கான உரிமை பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். எனவே இங்கு பல குற்றச்செயல்களிலே பல குழுக்கள் செயற்பட்டு கொண்டிருந்தவர்கள் பல பாரிய குற்றங்களை கொலைகளை செய்துவிட்டு இன்று நாடுகள் கடந்து அங்கு பல நாடுகளில் உதாரணமாக கனடா, பிரான்சிலே தண்டனைக்குட்பட்டு இங்கு நாடு கடத்த முயற்சித்த பொழுதும் கூட இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கமாக இருக்கலாம், இந்த அரசாங்கமும் இருக்கலாம், அதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை. அவ்வாறு எடுத்து அதற்கான நீதிகளை இங்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை. அதேபோன்று குறிப்பாக மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசு ஐயா அவர்களால் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட கைதிகள் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டவர்கள் கூட இன்று குறிப்பாக லண்டனில் நெப்போலியன் போன்ற குழுவினர் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாடு கடத்துவதற்கு அந்த அரசாங்கம் பிரித்தானிய அரசாங்கம் முயற்சித்த பொழுது கூட இந்த அரசாங்கம் அதற்கான சான்றுகளை அனுப்பி அவர்களை நாடு கடத்தி இங்கே கொண்டு வந்து அதற்கான தண்டனைகளை
நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே இதே போன்ற பாரிய குற்றச்செயல்களை ஈடுபட்டவர்கள் சுதந்திரமாக திரியும் பொழுது இங்கிருக்கின்ற மக்கள் பாதுகாப்பின்மையிலேயே வாழ வேண்டிய, அச்சுறுத்தலிலும் வாழ வேண்டிய நிலை இருக்கின்றது. தென்னிலங்கையில் ஒரு சட்டம், வடக்கிலே ஒரு சட்டம் என்று இல்லாமல் தென்னிலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த சட்டங்களையும் வடக்கிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு குறிப்பாக இன்று பல்லாளி பகுதியிலும் சரி, அபிவிருத்தி என்ற அடிப்படையிலே பல காணிகள் சுவீகரிக்க முயற்சிக்கின்றார்கள். அதேபோன்று தீவு பகுதியில் பார்த்தோம் என்றால் கடற்படையினர்களுக்காக 36 ஆண்டுகளுக்கு மேலாக கையகப்படுத்தி இருக்கின்ற காணிகள் மக்களுடைய நன்னீர் பரப்புகளையும் விவசாயம் செய்கிற நிலப்பரப்புகளையும் தற்பொழுதும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று பாரிய இந்த வெப்ப சூழ்நிலையிலே நன்னீர் தேவைப்பாடு என்பது தீவு பகுதியிலே மிகவும் பாரிய குறைபாடாக இருக்கின்றது. எனவே அவற்றை கருத்தில் கொண்டு அந்த நன்னீர் காணிகளையும் நன்னீர் நிலைகளையும் விடுவிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். அத்தோடு இந்த கடற்படையினால் அளவுக்கு மீறிய நீர்நிலைகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே மக்களுக்கே நன்னீர் பிரச்சனை இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவர்கள் அங்கு அகத்திருஞ்சுகின்ற நீர்நிலைகள் அதிகமாக இருப்பது இவற்றை தடுத்து மக்களுக்கான நன்னீர் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக வறட்சி நீர் 2 வருடங்களுக்கு மேலாக மக்களுக்கான வறட்சி நீர் வழங்கப்படவில்லை. என அவற்றை அரசாங்கம் கருத்தில் கொண்டு இந்த வறட்சியான சூழ்நிலையிலே மக்களுக்கான வறட்சி நீர் வழங்குவதை அத்தியாவசியமாக செயற்படுத்த வேண்டிய ஒரு தேவையாக இருக்கின்றது. அதனை உடனடியாக நடப்பது கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.